வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பரணிக்குமார் பேசுகிறேன். இந்த டிபி கிருமி நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவோம். நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், டிபினா இருமல் வரும், நுரையீரலை பாதிக்கும் அப்படின்னு நினைப்போம். 170% தான் நுரையீரலை பாதிக்கும். மிச்சம் இருக்க 30% டிபி நம்ம மெனிஞ்சஸ் சொல்லப்படுகிற மூளையை சுற்றி இருக்க உரையை பாதிக்கலாம். பெரிகார்டியம் சொல்லப்படுகிற இருதயத்தை சுற்றி இருக்க உரையை பாதிக்கலாம். நுரையீரலை சுற்றி இருக்கிற ப்ளூரா அப்படின்னு சொல்லுவோம், அந்த உரையை பாதிக்கலாம். கிட்னியை பாதிக்கலாம். ஏன் வெட்டபரா மூளை தண்டுவடத்திலேயே நமக்கு பாதிப்பு வரலாம். திடீர்னு பேஷண்ட் சிவியர் பேக் பெயினோட வருவாங்க. பார்த்தா ஸ்கேன் எடுத்து பார்த்தா அந்த டியூபர்குலோஸ் கிருமி அந்த போனையை அப்படியே அரித்து அந்த ஃப்ராக்சரே ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி டிபிங்கிறது ஒரு பெரிய இது. இப்போது ரீசண்டாக நம்ம நாட்டில் ரொம்ப வேகமாக டிபி பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப வேகமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட கவர்மெண்ட்டோட ஸ்டெப்ஸ் தான். அவங்க டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம்னு ஒன்று வச்சுருக்கோம். அதன் மூலமாக அவங்க எந்த பேஷண்ட்டு நம்ம டிபி மாத்திரை ஆரம்பிக்கிறோம், அது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ப்ரைவேட்டாக இருந்தாலுமே அந்த நேம் லிஸ்ட் கன்சர்ன் அந்த மாவட்டத்தில் இருக்க டிபி அதிகாரிக்கு போகும். அவங்க களப்பணியாளர்கள் மூலமாக அந்த டிபி பேஷண்ட் முழுமையாக ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அது ஏன் முக்கியம் அப்படின்னா, நிறைய சமயங்களில் டிபிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க, தொந்தரவு விட்டோடனே அந்த மாத்திரையை விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆயிருன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் 6 மாதம். ஸோ டியூபர்குலோசிஸ் கண்டுபிடிச்சோம், நார்மலாக பொதுவாக பாதிக்கிற நுரையீரலை பாதிக்கிற டிபின்னு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா குறைந்தபட்சம் நம்ம 6 மாதமாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். 2 மாதத்துக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கப்புறம் 4 மாதத்துக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. அதே மாதிரி ஆரம்பத்தில் சளி டெஸ்ட் பண்ணி டிபி கிருமி இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. அது இருந்தால் எத்தனை அளவுக்கு இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. ட்ரீட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அந்த கிருமிகள் முழுவதும் அழிந்துட்டுச்சா, நம்ம நுரையீரலில் இல்லையா, சளியிலேருந்து இல்லையாங்கிறதையும் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதை தவிர நாம் நார்மலாக யூஸ் பண்ணுற டிபிக்குள்ள 6 மாத்திரைகள் சேர்ந்ததான் ஒரு கேப்சூல். அந்த மாத்திரைக்கு அந்த கிருமி கேட்குமா, அந்த கிருமிக்கு வேற எதுவும் அந்த மாத்திரைக்கு எதிர்ப்பு சக்தி வந்திருக்கா அப்படிங்கிறதையும் கண்டுபிடிப்பாங்க. அதை கண்டுபிடிச்சு அதை முறையாக ஃபாலோ பண்ணி ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். நம்ம பாதியிலே விட்டுட்டோம்னா அந்த கிருமி அப்போதைக்கு போயிருக்கும், ஆனால் மிச்ச கிருமி நுரையீரலில் இருக்கும். அது கொஞ்ச நாளைக்கு ஸ்லீப்பர் செல் மாதிரி நுரையீரலில் அமைதியாக இருக்கும். கொஞ்சம் வருடங்கள் கழித்து அது வேலையை காட்டும். ஆனால் அந்த கிருமிக்கு தெரியும் நம்ம என்ன மாத்திரை போட போகிறோங்கிறத அது தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ அது தன்னைத்தானே லைட்டாக மாற்றிக்கிட்டு அந்த மாத்திரை போட்டால் அதை பாதிக்காத அளவு தன்னை மாற்றிக்கிறோம். ஸோ அதுக்கு பேர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டா நம்ம யூஸ் பண்ணுற மாத்திரைகள் அவங்களுக்கு பலன் கொடுக்காது. அதை விட என்ன கொடுமைன்னா, அந்த கிருமியை அவங்க இருமும்போது சளி மூலமாக மற்றவங்களுக்கு பரவிடுச்சுன்னா அந்த புதுசாக வந்த பேஷண்ட்டுக்கும் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கும் அந்த நார்மலாக கொடுக்குற மாத்திரைகள் கேட்காது. நார்மலாக கொடுக்குற மாத்திரைகளில் 6 மாதம்னா இது கேட்கல அப்படின்னா இன்ஜெக்ஷன் போடணும். மொத்தம் 180 இன்ஜெக்ஷன் போடணும். அதுவும் சதையில் போடணும். அப்போ அது எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையாக இருக்குன்னு நம்ம நினச்சிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக டியூபர்குலோசிஸ்ங்கிறது அதே மாதிரி இன்னொரு நம்பிக்கை பொதுவாக இருக்குது. என்னென்னா, டிபிலாம் ரொம்ப ஏழைகளுக்கு தான் வரும், டிபிலாம் இல்லாதவங்களுக்கு தான் வரும். அப்படி கிடையாது. நிறையா நல்ல வசதியானவங்களுக்கும் டிபி கிருமிகள் பாதிப்பு வர்றது உண்டு. ஸோ டியூபர்குலோசிஸ் சொன்னால் கூட மக்கள் ஏற்றுக்குருவாங்க. டிபின்னு சொன்னால் அது ஒரு ஸ்டிக்மா, இதெல்லாம் எனக்கு வரக்கூடாத வியாதி அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. இது காற்று மூலமாக பரவுற வியாதி. ஸோ காற்று எல்லாருக்கும் பொது தானே. ஸோ அதனால யாருக்கு வேணால் அந்த டிபி கிருமி பாதிக்கலாம். ஸோ பாதிப்பு கண்டுபிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம முழுமையான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதிலிருந்து முழுமையாக வெளிவரணும். இதை விட அருமையாக கவர்மெண்ட்டில் ஸ்கீம் வச்சுருக்காங்க. எப்படின்னா, அந்த மாத்திரை சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்ணும், நல்லா எக்கு, நல்ல காய்கறிகள், பழங்கள்லாம் சாப்பிட்ணுங்கிறக்காக கவர்மெண்ட்லேருந்து மாதம் 500 ரூபா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாத்திரையை சாப்பிடும்போது நீங்கள் நல்லா சாப்பிட மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலைன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்லேருந்து ரூபாயும் கொடுக்குறாங்க. அதாவது மாத்திரையும் கொடுக்குறாங்க, ரூபாயும் கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த டிபியை டோட்டலாக நம்ம நாட்டை விட்டு வெளியேற்றணும், எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டாக வச்சு இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட்டில் இருக்க டாக்டர்ஸ் ரொம்ப அருமையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி எங்களை மாதிரி ப்ரைவேட் ப்ராக்டிஸ்னர்ஸும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு பேஷண்ட் டிபி டயக்னோஸ் பண்ணால் இமீடியட்டாக நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் டியூபர்குலோசிஸ் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் நம்ம டிபியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது.